வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதாவது வீடை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாமா, இப்போதைக்கு இருக்கிற பணத்தை வச்சு பேஸ்மெண்ட் ஒர்க்கு முடிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து சுவர் கட்டி ஒரு லிண்டல் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காங்கிரீட்டு போட்டு அப்படி கட்டலாமான்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கட்டலாம். நம்ம அப்படி கட்டு நம்ம கடன் இல்லாமல் கட்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக வசதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சிலரால் அமௌண்ட் இருந்தால் நம்ம உடனே கட்டிக்கிட்டே இருக்கலாம், வேலை நிற்காமல் போய்கிட்டு இருக்கோம். அப்படி அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்காமல் செய்யணும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுனால என்னத்தை ஒரே ஒரு நமக்கு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸு கிடையாது, மைனஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு வீடு என்று சொல்ல போகும்போது நம்ம ஒரு 50 வருஷம் ஒரு மதிப்பிடலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 வருடம் இருக்கிற வீட்டில் இப்போ நம்ம வேலை பார்க்குறதுலே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நமக்கு முடியுது. ஒரு வேலை ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த கட்டிடத்தினுடைய ஆயுள் நாட்களை நம்ம குறைச்சிடுறோம். அதுதான் நடக்குது. அது வேஸ்ட்டாக போகுது. இப்போ ஒரு வீடு வேலையை முடித்து அதில் போய் நம்ம இருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம இருக்கிறதுலேருந்து ஒரு 50 ஆண்டுகள் கணக்கு பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வேஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வீடு கட்டுறதுக்காகவே போட்டு அந்த 4 வருஷம் வேஸ்ட் ஆயிடுது. நம்ம குடியிருக்க முடியாது, அந்த வீட்டில் சும்மாவே இருக்கும். அப்போ அந்த 4 ஆண்டுகளை நம்ம இழக்கிறோம். அதனால் உடனே வீடு கட்டுவதற்கும் லேட்டாக கட்டுவதற்கும் என்ன வித்தியாசம் சொல்லப்போனால், லேட்டாக நம்ம கட்டும்போது அந்த கட்டிடத்தினுடைய ஆயுஸ் நாட்கள்னு சொல்லலாம், அது குறையுது. ஆனால் உடனே கட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அந்த வீட்டு வேலை முடியாமல் நம்ம உள்ளே போக முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு வீடு பார்த்திங்கன்னா, ஒரு 5 வருஷமாக ஒரு வீடு கட்டினார். வீட்டு வேலை ஆரம்பித்து பேஸ்மெண்ட்டத்தோடு போட்டுட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து லிண்டல் ஸ்டேஜில் ரொம்ப நாள் கிடந்துச்சு. அதுக்கடுத்து காங்கிரீட்டு போட்டு அடுத்து ரொம்ப நாள் கிடந்துச்சு. அடுத்து ஃபினிஷிங் ஒர்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு அந்த வீடு வேலை முடிகிறதுக்கு. அப்போ அதனுடைய ஆயுசு நாட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 50 வருஷம் கணக்கு பண்ணுறோம்னா ஒரு 45 வருஷம் தான் நம்ம கணக்கு பண்ண முடியும். ஏன்னா 5 வருஷம் நம்ம வேலை பார்க்காமையே இருந்துட்டோம். அந்த 5 வருஷம் வேஸ்ட்டாகி போயிடுது. அதனால் உடனே கட்டினீங்க அப்படின்னா அந்த ஆயுள் நாட்கள் அப்படியே இருக்கும். லேட்டாக அதனுடைய நாட்கள் நமக்கு குறைஞ்சி போகும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதனால் உங்களுக்கு எப்படி வசதியாக அதை பாருங்கள். உங்கள் இடத்துல அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது குயிக்காக முடிங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை வேறு எதுவும் ரூபா ரெடி பண்ண முடியும் அப்படின்னா வாங்கி வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.